மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 2025 கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும்? புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் வரக்கூடிய தாக்கங்களும் என்ன, மாற்றங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம கிரகநிலை எப்படி இருக்குது, அதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரி அமையும், அதன் பிறகு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு 1 by 1 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் எல்லா வித நன்மைகளையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே முதல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை புதன்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். மேலும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எளிய முறையில் நீங்கள் தீர்த்துக்கலாம். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல உங்களோட ராசியில் பார்த்தா புதன், குரு, சுக்கிரன் 3 கிரகங்களும் இருக்குது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்குது. தைரிய வீரியஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும், 17ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும், 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போகிறாங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறார். இந்த கிரகநிலை மற்றும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மன திருப்தியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதம் புத்தி சாதுரியம் சிறப்பாக இருக்கும். புத்தி சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றிகளை நீங்கள் பெற போகிறீங்க. முக்கியமாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்க கிட்ட நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அதிகரித்து காணப்படும். பாராட்டு கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டி அதன் யுக்திகளை வழிமுறைப்படுத்துனீங்கன்னா நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. பதவி உயர்வு, புதிய பொறுப்பு உங்களை சேரும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கும். நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் உற்சாகமாக செயல்பட போகிறாங்க. பெண்கள் மன திருப்தியோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே சாதகமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நன்மைக்காக பாடுபடுவீங்க. கலைத்துறையில் எதிர்பார்த்த நல்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களில் கவனமாக படிப்பதன் மூலம் கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். சொல்லப்போனால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் சேரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பகைவர்களின் தொல்லை குறைந்து காணப்படும். நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் அலைக்கறிந்த வழக்குகள் முடிவடையும். உங்கள் சொத்து மீண்டும் உங்களோட கை சேரும். வியாபாரம் சிறந்து வருமானம் பெருகும். பணம் கையில் சரளமாக புரளும். கூட்டு தொழில் பார்ட்னர்கள் இன்முகமாய் பழகுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சிலர் தங்கள் வசிப்பிடங்களை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அடிக்கடி வீடு மாறுவீங்க. பயணத்தின் போது மட்டும் கவனமாக இருக்கிறது அவசியம். பயணத்தின் போது உங்களோட கைப்பொருள்களை தொலைக்கிறதுக்கான ஒரு மாதிரியான சூழல் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். மேலும் சட்டவிரோதமான காரியத்தில் தப்பி தவறி கூட ஈடுபட்டுறாதீங்க. இல்லைன்னா வம்பு வழக்குகளை சிக்கிக்கொள்ளக்கூடும். சண்டை சச்சுரவுகள் வந்தால் அந்த விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியாக நீங்கள் வச்சுக்கணும். இல்லைன்னா அரசாங்கத்தால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணக்கு வழக்கில் எப்பவுமே கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்பார்ப்பீங்க. யாரிடமும் கையூட்டு பெறுவதை தவிர்த்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் சில
சட்ட ரீதியான பிரச்சனையில் சிக்கி ஏதாவது கொஞ்சம் உங்கள் பேர் கெட்டுற மாதிரியான விஷயம் நடக்கலாம். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமையில் பெருமானை வழிபட்டு அர்ச்சனை செய்து வருவதன் மூலம் காரிய தடைகள் நீங்கும், நல்ல ஒரு சுபிக்ஷம் உண்டாகும். பொதுவாக திருமண தடைத்தீங்க இந்த விஷயம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 8, 9 அதிர்ஷ்ட தினங்கள் 17, 18. சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். மற்றவங்க ஆசை வார்த்தை சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க, அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மேலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையுமே எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்து செய்யக்கூடியவங்க தான். வரக்கூடிய நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மிதுன ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற நீங்கள் கடுமையாக உழைச்சா நன்மையை பெற முடியும். நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல் அமையும். உத்தியோகத்தில் மார்க்கெட் பிரிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச இலக்கை இந்த மாதம் எட்டுவது உறுதி. நீங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரிகளுக்கிடையே வாக்குவாதங்கள் எதையும் செய்யாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கும் ஒரு தொகையை முதலீட்டில் போடுங்க. வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய திடீர் யோகம் உண்டாகும். குடும்ப தலைவிகளுக்கு பணம் தாராளமாக கையில் புரளும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளோட தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து வைத்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கலைஞர்களுக்கு நீங்கள் நினைச்ச சம்பளம் கிடைக்கும். நீங்கள் நடித்த படத்தின் மூலம் பல படங்கள் ஒப்பந்தமாகும். மாணவர்களுக்கு வகுப்பறையில் அமைதி காக்கிறது நல்லது. வீண் அரட்டை வேண்டாம். ஆசிரியர் சொல்படி கேட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும். ஏன்னா மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்கள் தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் கடைபிடிக்கணும். சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான பணவரவு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தொழிலில் திடீர் வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பை நீங்கள் இந்த மாதம் அடைய போகிறீங்க. திடீர் பண வரவு ஏற்படும். வெளிநாடு யோகம் உண்டாகும். நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாம். பெரிய அளவில் சம்பாதிக்கும் யோகம் இப்போ கிடைக்கும். நல்ல வேலையால் பணவரவு கொஞ்சம் வரும். பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் உங்களோட பெயர் புகழ் இன்னுமே பல மடங்கு அதிகரிக்கும். அதே போல குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். சகோதர வகையில் திடீர் பகைமை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசி பழகுங்க. செவ்வாயை வக்கர சனி பார்க்கறதுனால வீட்டில் ஏதாச்சும் பழுதுகள், வாகன பழுதுகள், சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்களோட தாயின் உடல்நிலையிலுமே நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தினா நல்லது. வீடு கட்டக்கூடியவங்க கட்டுமான பொருட்கள் வாங்கும் பொழுது கவனமாக அதை சரிபார்த்து வாங்கிறது நல்லது. வீடு படிப்புக்காக கடன் வாங்குவீங்க. சின்ன சின்ன பாதிப்புகளை சந்தித்தாலும் குரு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். இடமாற்றம் கிடைக்கும். விரயமான பொருள் மீண்டும் உங்களோட கை வந்து சேரும். இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகியிருக்கு. மேலும் இந்த மாதம் மன தைரியம் அதிகரிக்கும். சமய சந்தர்ப்பம் அறிந்து நீங்கள் உங்களோட காரியங்களை செய்யுங்க. நண்பர்கள் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் வீண் கவலையை நீக்கும். வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது. ராசி அதிபதி புதன் சஞ்சாரம் திடீர் உடல்நல பாதிப்பை நீக்கிடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பெற முடியும். நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க, நன்மையை பெற முடியும். அதன் மூலம் பண வருத்தம் சீராக இருக்கும். தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்ச காலம் தள்ளி போடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல், வேலை புழுவால் கொஞ்சம் மனசளிப்பு வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்களும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் வார இறுதியில் மாறி சகஜமான நிலை பெருக்கும். குழந்தைகள் அவங்களோட ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பயணங்கள் கொஞ்சம் தாமதப்படும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைந்து பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படித்தா நன்மைகளை பெற முடியும். மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.